வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: அஞ்ச வேண்டாம், குருவிகளிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். மத்தேயு அதிகாரம் 10 இறைவசனம் 31. சிறப்பு வாய்ந்தவர்கள். சிட்டுக்குருவிகள் உருவத்தில் சிறியவை, பலவீனமானவை. ஆனால் அந்த சிட்டுக்குருவிகளையும் கடவுள் சிறப்பாக பராமரித்து உணவளிக்கிறார். மனிதர்கள் காணப்படுகிற அனைத்து படைப்புகளிலும் சிறப்பு வாய்ந்தவர்கள். ஏனெனில் நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அவரே நம்மை அனுதினமும் நிறைவாக பராமரித்து வருகிறார். ஆனால் பல நேரங்களில் அச்சம் நம் உள்ளங்களில் குடிகொள்கிறது. நாம் பல்வேறு அச்சத்தின் பிடியில் வாழ்கிறோம். நம்மை விசேஷித்தவர்களாக படைத்த கடவுள் நம்மை பராமரிப்பது நிச்சயம். ஆகவே அஞ்ச வேண்டாம் என நமது ஆண்டவர் கூறினார். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் பாவங்களால் தண்டனைக்குரியவர்களாக இருந்தார்கள். எதிரிகளான அசீரியர்களால் அழிக்கப்படும் சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆனால் கடவுள் நிச்சயம் அவர்களது கையிலிருந்தும் விடுதலை அளிப்பேன் என வாக்குறுதி அளித்தார். கடவுள் இரக்கமுள்ளவர். நாம் நமது பாவத்தால் மடிந்து போகும் நிலையிலும் அவர் நம் பாவங்களை மன்னித்து சத்துருவின் கையிலிருந்தும் நமக்கு விடுதலை அளிப்பார். ஏனெனில் கிறிஸ்து தமது சிலுவை பாடுகளினாலும் குற்றமில்லாமல் சிந்தின இரத்தத்தினாலும் நம்மை மீட்டு கொண்டார். பாவம், மரணம், பிசாசு இவற்றின் ஆற்றலிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். ஆகவே தம்மையே நமக்காக பலியாக்கின கிறிஸ்து நம்மை பாதுகாப்பது உறுதி. வானத்து பறவைகளையும் பராமரிக்கிற கடவுளுக்கு முன் நாம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். தமது சொந்த மகனையே நமக்காக ஈந்தளித்த கடவுளில் நம்பிக்கையுடன் வாழ்வோம். அவரது பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் கடவுளே, நாங்கள் உமக்கு சிறப்புமிக்கவர்கள் என்று உணர்ந்து உம்முடைய பராமரிப்புக்கு எங்களை அர்ப்பணித்து வாழ உதவி செய்தருளும். இயேசுவின் வழியே ஆமேன். இன்றைக்கான கேள்வி: யார் காணப்படுகிற அனைத்து படைப்புகளிலும் சிறப்பு வாய்ந்தவர்கள்? யார் காணப்படுகிற அனைத்து படைப்புகளிலும் சிறப்பு வாய்ந்தவர்கள்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.